ஹாய் 27th ஜூன் ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டில் நேற்று நம்ம பேசினபடி பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 25,632. இன்றைக்கி காலையில் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட சொல்லியிருப்பேன் நம்ம இன்றைக்கி ஒரு லைட்டாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னு. ஸோ ஓவராலாக மார்க்கெட் ஒரு நல்ல கேப் அப் ஓப்பனிங், பாசிட்டிவ் ஓப்பனிங் அண்டு ஃபஸ்ட் அட்டம்ப்டே வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். அதாவது பொசிஷன் நெடலுக்கு மேலே ஓப்பன் ஆகிறோம். ஃபஸ்ட்டு அது பொசிஷன் நெடலில் அட்டன் பண்ணுறாங்க பிஎஸ், பொசிஷன் நெடல் கீழே வர்றாங்க. வந்த கேண்டில் கூட எக்ஸாக்டாக பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கிட்ட மார்க்கெட்டை தடுத்து நிறுத்தி புல்ஸ் எகெயின் பொசிஷன் நெடலுக்கு மேலே கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட அதுவே ஒரு 1 ஹவருக்கு மேலே ஒரு ஃபைட்டுன்னு சொல்லலாம். அரௌண்ட் 25,660 அதாவது பொசிஷன் நெடல். இது வந்து ஜூன் மந்த்தனுடைய வேல்யூஸ், ஜூலையில் கிடையாது. பட் ஏன்னா அது நேற்றுடைய வேல்யூ இம்பாக்ட் வந்து இன்றைக்கி இருக்கும், அதனால் அது இன்னுமே பர்ஃபெக்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். எனிவே இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டை பேசணும்னா பாசிட்டிவ் ஓப்பனிங், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் டுவார்ட்ஸ் டவுன் சைடு வந்து பொசிஷன் நெடல் கீழே பாசிட்டிவ் ஓப்பனிங் மேலே ஸ்லோவாக மார்க்கெட்டை ஒரு பாசிட்டிவ் பயாஸில் ஸ்லோவாக ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்க்கு அடுத்து செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் அண்ட் ஓவரால் மார்க்கெட் என்டையராக ஈவினிங் வரைக்குமே வந்து இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்குள்ளே மார்க்கெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஓவரால் மார்க்கெட். அண்டு இந்த வேல்யூடைய க்ளோஸுமே ஆல்மோஸ்ட் ஓகே. இது வந்து ஒரு நெகட்டிவ், அதாவது க்ளோஸ் தான், ஃபைன். பட் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் மண்டே மார்க்கெட்டுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் என்னன்றதை பார்த்துடலாம். அட் த சேம் டைம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஜூலை மந்தில் 25,532வும் 560 இல்லை 762வும் ஒரு முக்கியமான ஜோனாக இருக்கும் அப்படின்னு நான் எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன். பட் இது லேட்டராக நான் சாட்டர்டே நைட் உட்காந்து கால்குலேட் பண்ணி என்ன ஏதுன்றதை நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாம், நாகராஜ் சார் என்னுடைய மென்டார் தான், என்னுடைய குரு. அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் இது எல்லாமே. அவர் பேசும்போது மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ், குளோபல் நியூஸ், குளோபல் இம்பேக்ட், ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, போஸ்ட் மார்க்கெட்டு அண்ட் என்டையர் மார்க்கெட்டுடைய அந்த எல்லா விஷயமே அவர் பேசுவார். நாட் ஓன்லி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். பட் என்னுடைய அனலைசிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நிஃப்டி அனலைசிஸ் மட்டும்தான். ஸோ அது நிஃப்டி ஃபியூச்சர் அனலைசிஸ் மட்டும்தான். பட் இதில் பிஃபோர் சார் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய கால்குலேஷனை நான் இந்த இடத்துல பதிவிடுறேன், அவ்வளோதான். ஸோ இது எதுவுமே வந்து பார்த்து காப்பி பண்ணது கிடையாது. மேபி என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, அவருடைய வேல்யூஸ்க்கு நிகராக ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக கால்குலேட் பண்ணுறன்றது எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். இது எல்லாமே அவர்கிட்ட இருந்து கிடைச்சது. அவர் தான் இதுக்கு முழுக்க காரணம். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் அதை கேட்குறீங்க, நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணி, தேங்க்யூ ஸோ மச். அது எல்லாமே ரொம்ப சந்தோஷம். எனிவே இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மண்டே பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் என்னன்றது நம்ம பேசிடுவோம். ஸோ மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 25,832. நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 25,758. அண்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் மேலே ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸு 25,858. நெகட்டிவ் ஓப்பனிங் கீழே ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ். இன்றைக்கி என்ன ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸோ அதே தான் நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே மண்டே மார்னிங் ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் 25,732. ஸோ இது இப்போதைக்கு முக்கியமான ப்ரைமரி வேல்யூஸ் டு நோட் டவுன், அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நம்ம நாளைக்கு நைட்டு நான் வந்து கால்குலேட் பண்ணிடுவேன். ஸோ அது எனக்கு ஆல்மோஸ்ட் ஓகேவாக இருக்கும். அந்த வேல்யூஸ் வச்சு தான் மண்டேலேருந்து நான் வந்து மூவ் பண்ணுவேன். அண்ட் கிட்டத்தட்ட நான் செல்ஃபாக மந்த்லி பொசிஷனல் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுறதுங்கிறது ஒரு 7 to 8 மந்த்ஸாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் எல்லாமே சாரோட வேல்யூஸ்க்கு நிகராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 to 10 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்கும். அப்போ நான் ஆல்மோஸ்ட் 95% வந்து நான் ஆல்மோஸ்ட் கரெக்டாக வேல்யூஸை கால்குலேட் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த மந்த்லி பொசிஷனல் வேல்யூஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரிங்க. இந்த ஒரு மாதத்துக்கு இந்த வேல்யூஸ்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக சேஃபாக மார்க்கெட்டோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹெட்ஜிங் மூலிமா சேஃபாக மார்க்கெட்டில் மூவ் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். அண்ட் ஓவரால் இது ஒரு பெஸ்ட் மெத்தட். இது முன்னாடி நான் எங்கேயும் லேர்ன் பண்ணதும் இல்லை, தி பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். எனிவே ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் வேல்யூஸ் ப்ரைமரியாக. இதுக்கு மேலே நான் ஃபர்தர் எந்த வேல்யூஸும் நான் கொடுக்கல. ஏன்னா அதுக்கான எக்ஸாக்ட் வேல்யூஸ் எனக்கு நாளைக்கு நைட்டு தான் கிடைச்சது அப்படின்னா நான் சண்டே ஈவினிங்குள்ளே இல்லை சண்டே மத்தியத்துக்குள்ளே நான் வந்து அதை ஒரு வீடியோவாக போட்டு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அதை போட்டுறேன். யூடியூப்பில் நான் போடுறதில்ல, வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போட்டுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஃப்ரீ தான், யூ கேன் ஜாயின். ஓகே ஃபைன். அண்ட் ஓஏ டேட்டா வச்சு ஒரு எட்டு நம்ம பேசிடலாம். ஸோ மண்டே மார்க்கெட்டில் எவ்வளோ தூரம் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கான புல்ஸ் முயற்சிக்கிறாங்களா, இல்லை புல் ஸ்ட்ராங்காக இருக்கலாம்? அஃப்கோர்ஸ் புல்ஸ் இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஏன்னா ஃப்ரைடே ஒரு 4-5 மாதத்துக்கு அடுத்து ஃப்ரீ ஃப்ரைடே மார்க்கெட்டு லாங் பில்டப்பில் மூவ் ஆனது இந்த மந்த்து மட்டும்தான், ஜூலை மந்த்து மட்டும்தான். ஸோ எனிவே ஓஏ டேட்டா வச்சு நம்ம ஏன்னா 25,500 மேலே நம்ம கிளைம் பண்ணி ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். ஸ்ட்ராங்காக இப்போ ஆல்மோஸ்ட் 25,750 ப்ளஸில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபியூச்சர்ஸ். எனிவே ஓஏ டேட்டா வச்சு நம்ம அதை அடுத்து என்னன்றதை பேசுகிறோம். ஸோ ஓஏ டேட்டாவில் பியர்ஸ் பொறுத்த வரைக்குமே 25,500க்கு கீழே ரொம்ப வீக்காக இருக்காங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த 25,532 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஜோன். இந்த 532ங்கிறது அது புல் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டா இல்லை பொசிஷனலான்றது எனக்குமே தெரியாது. ஸோ அது என்ன ஏதுன்றதை நம்ம ஃபர்தராக கால்குலேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் தெரிய வரும். ஓகே ஃபைன்.
இது பிஎஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 500 கீழே வீக்காக இருக்காங்க. அவங்களுடைய எண்ணம் பண்ணுறது 25,550 கீழே புஷ் பண்ணுறது கிடையாது. ஸோ டுவார்ட்ஸ் புல் சைடு அப் சைடு பேசணும் அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க 950க்கு மேலே தான் வீக்காக இருக்காங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்குமே நான் எங்கேருந்து அவங்க வீக்காக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா ஆல்மோஸ்ட் 25,900லேருந்தே அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 25,850 வரைக்கும் இப்போதைக்கு புல்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அது 26,000 மார்க் ஆல்மோஸ்ட் ஒரு பெஞ்ச் மார்க். நம்ம ஆல் டைம் ஹையை நோக்கி நகர 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 செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் அது நான் 850 வரைக்கும் தான் நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்தராக அதுக்கு மேலே என்ன ஏதுன்ற வேல்யூஸ் எல்லாமே எனக்கு பொசிஷனல் வேல்யூஸில் கிடச்சிரும். அதை வச்சு நம்ம மண்டேலேருந்து மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஓவரால் மார்க்கெட் இன்றைக்கி இவ்வளோ தான். ஸோ நல்லபடியாக மார்க்கெட் இன்றைக்கி மூவ் ஆச்சு. ஈவன் நானுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீடெஸ்ட்டுக்கு அடுத்து பொசிஷனல் கிட்ட தான் நான் என்ட்ரி போயிருப்பேன். இந்த ரீடெஸ்ட் முடிச்சு பொசிஷனல் கிட்ட என்ட்ரி எடுத்து ரொம்ப ஸ்லோ. இங்கேருந்து இங்கே வரதுக்கே மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ஸ் டிகேவே ஆயிடுச்சு. இதுக்கு எக்ஸ்பைரி டேவே எவ்வளோ பரவாயில்ல போல். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரதுக்கு 10 பாயிண்ட் டிகே ஆயிடுச்சு. ஏன்னா நான் எனக்கு போனது வெறும் ஆப்ஷன் பையிங் தான் கால் சைடில். ஸோ எனிவே எல்லாருமே சேஃபாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் என் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணவங்க எல்லாருமே நல்லபடியாக ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க, நல்லா ப்ராக்டிஸும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஓவரால் டுடேஸ் மார்க்கெட் இதுதான். நான் மண்டேக்கான வேல்யூஸ் ப்ரைமரியாக கொடுத்துருக்கேன். ஓஏ டேட்டா வச்சு என்னுடைய அனாலிசிஸ் என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃபைன். ஃபர்தராக நம்ம மண்டே கண்டினியூவாக பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச்.